தோத்தோ. பள்ளி முடிந்தது. பிரியா வீடு வந்தாள். முதலில் கண்ணில் பட்டது தோத்தோ. அவர்கள் வீட்டு செல்ல நாய்க்குட்டி இங்கும் அங்கும் ஓடி விளையாடும். வாசல் தூணில் கட்டி கிடந்தது. யார் இப்படி கட்டி வைத்தது? ஆச்சி. ஆச்சியை கூப்பிட்டாள் பிரியா. தோத்தோ அவர்கள் வீடு வந்தது. தனிக்கதை. தனக்கு இரு பெண் பிள்ளைகள் திவ்யா, பிரியா. ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டி தனம் வேலை பார்க்கும் அலுவலக வாசலில் நின்றது. பிறந்து 1 வாரம் அல்லது 2 வாரம் இருக்கும். செல்ல நாய்க்குட்டி. யார் வீட்டு நாய்க்குட்டி? இல்லை, யாருக்கும் சொந்தம் இல்லை. எல்லாருக்கும் செல்வம். எந்த நேரமும் ஓடும், விளையாடும். குழந்தைகள் தூக்குவார்கள், கொஞ்சுவார்கள், விளையாடுவார்கள். நாய்க்குட்டி என்ன சாப்பிடும், எப்போது சாப்பிடும் தெரியாது. தனம் அலுவலகம் முடிந்து கிளம்பினார். நாய்க்குட்டி அவர் காலை சுற்றி சுற்றி வந்தது. பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது. திவ்யாவும் பிரியாவும் அடிக்கடி சொல்கிறார்கள், நாய் வளர்க்கலாம் அம்மா. தனம் யோசித்தார். இந்த குட்டியை எடுத்து போகலாமா? நாய் வளர்ப்பது சுலபமா? சரியாக வளர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் சுகாதார கேடு. எப்படி வரும்? தனம் யோசித்தார். நாய்க்குட்டியை எடுத்து போகலாமா வேண்டாமா? நாய்க்குட்டியை தனம் கவனித்தார். உடம்பு வெள்ளை நிறம், பழுப்பு நிறத்தில், உடம்பில் வட்டம், வளையம், மூக்கு